பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி கூட நம்ம ஆவின் கனியாகிய 6வது கனியாகிய நற்குணம் அதை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். ரோமர் 15:14 நீங்கள் நற்குணசாலிகளாக இருங்கன்னு சொல்லப்படுகிறத. ரூத்து 3:10 முந்தின குணத்தை பார்க்கல உன்னோட பிந்தின குணம் உத்தமமாக இருக்குன்னு போவாஸ் ரூத்தை வாழ்த்துனாங்கன்னு பார்க்குறோம். அதனால் நல்குணசாலிகளாக நாம் இருக்கணும். அப்போஸ்தலர் 17:11 பெரோயா பட்டணத்தார் அவர் நற்குணசாலிகளாக இருந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறவங்களாக நற்குணசாலிகளாக இருந்தேன்னு நம்ம பார்க்குறோம். ரோமர் 15:14 நீங்கள் நற்குணத்தினால் நிறந்தவங்களாக இருங்கன்னு பார்க்கலாம். அதனால் நாம் நற்குணசாலிகளாக நாம் இருக்கணும். ரூத்து முந்தின குணத்தை பார்க்கலாம். முந்தின நாட்கள் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தும்போது நம்ம நற்குணசாலிகளாக இருக்காத புறங்கூறுறவங்களாக, கேலி பேசுகிறவங்களாக, பாவம் செய்கிறவங்களாக, கீழ்ப்படியாதவங்களாக, நம்ம ஆகாதவங்களாக இருந்தோம். வேதத்தை அறிஞ்ச பிற்பாடு நம்ம நற்குணசாலிகளாக இருக்கணும். வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் அறிஞ்சு மனசுக்குள்ளே வச்சு அவர் என்னென்ன சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் நம்ம கண்டு ஆவின் கனி நம்மளுக்குள்ளே வெளிப்படுறதுக்காக நம்ம நற்குணசாலிகளாக இருக்கிறோம். ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இயேசு பசியாக இருந்த போது அவர் உங்கள்கிட்ட வரத்தே இருக்குதான்னு பார்க்கல, உங்கள்கிட்ட என்ன கனி இருக்குதான்னு. அப்போ நம்மக்கிட்ட அந்த 9 கனி சொல்லப்பட்டுக்கிறதுன்னு ஏராளமான கனி இருக்குது வேதத்தில். இதில் எடுத்து சொல்லியிருக்குது அங்கே 9 கனி. அந்த 9 கனியில் இருக்கிற எல்லா சுபாவங்களும் நமக்குள்ளே இருக்கணும். இதில் நற்குணசாலிகளாக இருக்கணும். அப்போ தான் எல்லாருமே நம்மளை வாழ்த்தும். எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே அன்பு செலுத்துறது, எல்லாருமே விசாரிக்கிறதே, அவரை கனப்படுத்துகிறதே, உயர்த்தி வைக்கிறதே, இதெல்லாம் ஒரு நல்ல குணங்கள் தான். நல்ல அந்த குணாதிசயங்கள் எல்லாத்துக்கும் மேலாக வேத வசனத்தின் மேலே வாஞ்சி உள்ளவங்களாகவும் அதன் பிரகாரம் நடக்கிறவங்களாகவும் வாழறவங்களாகவும் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும், மற்றவங்களை விசாரிக்க, அவங்க கஷ்டத்தில் உதவுறவராகவும் நாம் இருக்கும்போதே நிச்சயமாக அந்த நல்ல குணம் நம்மளுக்குள்ளே வெளிப்படும். பெரோயா பட்டணத்தாரை போல வேத வசனத்தை ஆராய்ந்துங்கிறவங்களாக நாம் இருக்கணும். முந்தின சுபாவத்தை எல்லாம் மாற்றணும். முந்தினங்களெல்லாம் பழையதெல்லாம் ஒழிந்து போன புது சிருஷ்டியாக நம்ம மாற்றப்படணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற. நல்குணசாலிகளாக நம்ம வாழ்வோமாக. இப்போ ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஒரு நல்ல சுபாவங்கள், நல்ல குணங்கள், முந்தின குணத்தை பார்க்கல பிந்தின குணம் உத்தமமாக இருக்குன்னு வாழ்த்துற அளவுக்கு நாங்கள் நல்லா நடந்து கொள்ளலாம். கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற சுவாமி. ஒப்பு கொடுக்குற இதை கேட்குற அனைவருக்கும் நல்குணம் வெளிப்பட்டு இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக.